பேதையா இருக்கக்கூடாது. ஆலயத்துல வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், ஜெபம் பண்ண தெரியாம இருக்கலாம், எது எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம், பைபிள்ல ஒன்றும் தெரியாம இருக்கலாம். ஆனா அங்க சொல்லப்படுகிற வசனத்தை கேட்க 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 நீங்க பேதையரா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்கு மெய் ஞானத்தை கொடுத்து, தெய்வீக ஞானத்தை கொடுத்து, சரியாக எல்லாவற்றையும் பகுத்து அறிந்து யாரும் உங்களை ஏமாத்துகிறதுக்கு வஞ்சிக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க பேதையரா இருந்தாலும் நீங்க ஞானவான்களாக மாறிவிடுவீர்கள். அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என்னை போதித்தவர்களை காட்டிலும், முதியோரை பார்க்கலாம், சத்துருக்களை பார்க்கல என்னை ஞானவானாக மாற்றுகிறீர். ஏன்னா கர்த்தருடைய கட்டளைகள்ல பிரியமா இருக்கிறப்ப, இரவும் பகலும் தியானமா இருக்கிறப்ப நமக்கு தெய்வீக ஞானம் உண்டாகிறது. அடுத்து வந்து மூடர்களே புத்தி உள்ள சிந்தையாயிருங்கள். மூடருங்கிறப்ப அறிவு இல்லாதவங்க, முட்டாள். தேவன் அதாவது தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லி கொள்ளுகிறான். ஏன்னா முட்டாள், கடவுள் எங்க இருக்கார் நீ பாத்தியா அப்படின்னுங்கிறாங்க. கடவுள் வார்த்தையா இருக்கிறார், வார்த்தையின் வடிவா இருக்கிறார், அவர் வந்து ஜீவனுள்ளவரா இருக்கார், வசனத்துக்கு ஜீவன் இருக்கிறது, அதுதான் ஞானமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு புரிகிறது, அவர்களுக்கு புரிய மாட்டேங்கிறது. அடுத்து 6வது வசனம் பாருங்க, கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன், என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். ஆண்டவர் வந்து மேன்மையான காரியங்களை குறித்து பேசுகிறார். அவருடைய உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். நீங்க எப்படிப்பட்டவங்க, எப்படி நீங்க ஆசீர்வாதமா மேன்மையா உயர்த்தப்பட முடியும்னு சொல்லி அவருக்கு தெரிகிறது. உங்க பெற்றோருக்கு தெரியாது, உங்க ஆசிரியருக்கு கூட தெரியாது, உங்களுடைய எஜமானனுக்கு கூட உங்களை பத்தி முழுசுமா தெரியாது. ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து மேம்பாடான காரியங்களை தான் பேசுறாரு. அவருடைய உதடுகள் உத்தம காரியத்தை தான் வசனிக்கிறது. என் வாய் சத்தியத்தை விளம்பும், ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. இவர் ஆகாமியம் பேசுறது கிடையாது. இன்னைக்கு உலக மக்களை போல உதட்டை பிதுக்கிறது, கண்களை மறுட்டி பார்க்கறது, அடுத்து இந்த மாதிரி வந்து மற்றவர்களை அற்பமா எண்ணுகிறது, அதெல்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. என்கிட்ட வர்றவங்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், அவைகள் புரட்டும் விபரீதமும் இல்லை. இன்னைக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் போடுற வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லுங்க இதாங்க அப்படின்னு